ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிக்கெட் லைவ் ஆக்ஷன் யூடியூப் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோக்களை அடுத்தடுத்து பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிறக்க 3வது T20 மேட்ச்க்கான ப்ரெடிஷனாக பார்க்க போகிறோம். ஸ்டாட்ஸ் வைஸ் வெனு ரெக்கார்ட், ஹெட்அவுட் ரெக்கார்ட், அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் எப்படி இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிளேயர் பேட்டில் யாருக்கெல்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிராண்ட் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் ஆப்ஷனாக கொடுக்க போகிறோம், அண்ட் ஸ்மால் லீக்கில் யாருக்கெல்லாம் ஒரு சேஃபான ஆப்ஷன்ஸாக ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5-6 கிராண்ட் லீக் டெமோ டீம் இந்த வீடியோவில் ஃபைனலாக நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஒரு பிளேயரோட ஸ்டாட்ஸ் வச்சு நீங்கள் டீம் கிரியேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கான டீமும் அண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீமும் நம்ம சேனலில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் கொடுக்குற ஸ்மால் லீக் டீமில் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன்ஸை மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஒரு பிளேயர் உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைன்னு அப்படின்னா சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். கிராண்ட் லீக் டெமோ டீமும் எல்லாமே கொடுத்துட்ருக்கேன். ப்ரைம் எதுவும் பண்ணல, நான் டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக அவைலபிளாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணுன்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்வைட் கோட் CLA. குபேரா ஃபேண்டசி ஆப்புக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆப்பாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா GST அண்ட் ADS சார்ஜஸ் பிடிக்கிறதில்ல. ஸோ நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட்டில் அது ஆட் ஆயிரும். அதை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். குபேரா ஃபேண்டசி ஆப்பை பொறுத்தவரையும் கிளாசிக், டியோ இப்படி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. கிளாசிக் பொறுத்தவரையும் நீங்கள் நார்மலாக 11 பேர் சூஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் 4 பேர் மெம்பர்ஸில் இல்லை 3 பேர் 3 மெம்பர்ஸ் ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் இந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் நீங்கள் ப்ளே பண்ணி மணி earn பண்ணிக்கலாம். டியோ பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஆப் பார்த்திங்கன்னா அவங்களே 5 பேர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 5 பேர்லேருந்து நம்ம ஒருத்தர் மட்டும் சூஸ் பண்ண போகிறோம். நிக்கிட்டா, நிஷா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிக் பண்ணியிருக்காங்க. பிங்கியாக இருக்கட்டும், ரோஸ், இந்த மாதிரி மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் வைஸில் இருக்க பிள்ளைங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் சூட்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 58 ரூபா கான்டெஸ்ட்டில் 100 ரூபா வின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ண தேவையில்லை. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் சூஸ் பண்ண போகிறீங்க. அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பிளேயராக மட்டும் இருந்தால் சூஸ் பண்ணி கான்டெஸ்ட்டில் ப்ளே பண்ணி பாருங்கள். ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப்பாக இருக்கும். மறக்காமல் நீங்கள் குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்வைட் கோட் CLA. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கிறக்க 3வது T20 மேட்ச் ஜனவரி 28 மேட்ச் நடக்குது. டைமிங் பொறுத்தவரையும் நைட்டு 7 மணிக்கு அந்த மேட்ச் நடக்குது. நிரஞ்சன் ஷா ஸ்டேடியம் ராஜ்கோட்டில் தான் அந்த மேட்ச் வந்து நடக்குதுங்க. ராஜ்கோட்டை பொறுத்தவரையும் கடைசியில் நடந்த 5 மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸில் 29 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 9 விக்கெட் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 22 விக்கெட்டும், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் 7 விக்கெட்டும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. அதே இப்போ ஸ்பின்னர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா 30 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவராலாக. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா 19 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸை கம்பேர் பண்ணுறப்போ செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக விக்கெட் வந்திருக்கு. ஃபாஸ்ட் பவுலிங்களுக்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் சப்போர்ட் பண்ணாலும் ஸ்பின்னர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி லாஸ்ட் நடந்த T20 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த வெனுவில் 5 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர்ஸும் 4 விக்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பவுலர்ஸும் இந்த வெனுவில் எடுத்திருக்காங்க. 2 டீமுக்கான ஹெட்அவுட் ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக 26 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியா 15 மேட்சும், இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா 11 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெட்அவுட் பேட்டில் பொறுத்த வரைக்கும் இந்தியா கொஞ்சம் அப்பர் ஹேண்டில் இருக்காங்க. ஸோ ஹோம் அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கலாம். இந்த மேட்ச்லையும் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் 60% வரையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு என்னோட ப்ரெடிக்ஷன் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்த பார்த்தீங்கன்னா 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். ஸோ இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் பொறுத்தவரையும் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் இந்த 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. சஞ்சு சாம்சன் தான் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்காரு. அண்ட் சூரியகுமார் யாதவ் கேப்டன் பண்ணுறப்பில் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, த்ருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னோய், வருண் சக்கரவர்த்தி, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன். அதே மாதிரி இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லோன் பார்த்தோம் அப்படின்னா பிலிப் சால்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அண்ட் பென் டக்கெட் 2 பேர் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஜாஸ் பட்லர் இந்த டீமோட கேப்டன். அண்ட் பார்த்தீங்கன்னா ஹாரி ப்ரூக், லியம் லிவிங்ஸ்டன், ஜிம்மி ஸ்மித், ஜிம்மி ஓவர்டன், பிரைடன் காராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், ஆடில் ரஷீத், மார்க் வுட், இது பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவன். ஸோ இப்போ 2 டீமுக்கான பாசிபிள் பிளேயிங் லெவன் பார்த்தாச்சு. இப்போ பிளேயர்ஸ் வைஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸ்டாட்ஸ் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியா பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்த்தோன்னா அபிஷேக் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் வெட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் 91 ரன் எடுத்திருக்காரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சேசிங்கில் பண்ணியிருக்காரு. ஸோ சேஸ் பண்ணுறப்போ இவரோட அதிகமான கான்ட்ரிபியூட் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறப்போ இது வரைக்கும் பெஸ்ட் சேசிங்கில் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணல. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பை சான்ஸ் இந்த மேட்ச் இந்தியா டாஸ் தோற்று பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா இவர் ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏர்லி விக்கெட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது.
பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்ப விக்கெட் எடுத்திருக்காரு, அந்த ஒரு விக்கெட்டுமே. வெனுவில் பொறுத்தவரைக்கும் 4 மேட்ச்சுக்கு 128 ரன் அண்ட் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுலேயுமே செகண்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு சேசிங்கில். பவுலிங்கில் பொறுத்தவரையும் போத் இன்னிங்ஸ்லேயும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு அபிஷேக் சர்மா. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. பார்த்தீங்கன்னா கடைசி நடந்த ஒரு 3 மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா 12 ஒரு விக்கெட் 79 19 அப்படிங்கிறத அவர் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பேட்டிங்னா நீங்கள் ஒரு ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸ் தான் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சஞ்சு சாம்சன் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 2 மேட்ச்சுக்கு 31 ரன் அண்ட் சேசிங்கில் வந்திருக்கிறது 31 ரன் வந்திருக்கு. அண்ட் இவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்னென்னா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனில் இருக்கனால அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. எப்படினாலும் 2 கேட்ச் பிடிச்சிட்டாரு, ஒரு 25 ரன் அடிச்சிட்டாலும் ஃபேண்டசி டீமில் வந்துடுவார். ஸோ அந்த ஒரு காரணத்தை சொல்கிறேன். வினோவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச் தான் ப்ளே பண்ணியிருக்காரு, 19 ரன். அந்த 19 ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு, நாட் அவுட்டில் போயிருக்காரு. அண்ட் ரீசன் ஃபார்ம் வைஸ் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. கடைசியாக நடந்த ஒரு 3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன் கூட வரல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் 31+ ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்றபடி ரீசன் ஃபார்மில் அவ்வளோக்கு இல்லை. பட் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் சஞ்சு சாம்சன் பேட்லேருந்து நல்ல ஒரு ஸ்கோர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கிராண்ட் லீக்கில் நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன் ஆல் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் சேஃபான ஆப்ஷன்ஸில் உள்ளே வச்சு ப்ளே பண்ணிக்கோங்க. அண்ட் திலக் வர்மா பொறுத்தவரையும் போன மேட்ச்சில் 1 மேன் ஷோமேன் காட்டிட்டார். சென்னையில் பொறுத்தவரையும் மேட்ச்சை முடிச்சே கொடுத்துட்டாரு. ஹெட் வெட்டில் 2 மேட்ச்சுக்கு 91 ரன், அதில் செகண்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு, சேஸ் பண்ணுறப்ப தான் வந்திருக்கு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் 3 மேட்ச்சுக்கு 116 ரன் அடிச்சிருக்காரு. அதில் போத் இன்னிங்ஸில் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ 2 மேட்ச்லேயுமே நாட் அவுட்டில் போயிருக்காரு, அதுதான் அவரோட ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ கடைசி வரை இன்னிங்ஸை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு திலக் வர்மா பொறுத்தவரையும். போத் இன்னிங்ஸ்லையும் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சூரியகுமார் யாதவ் பொறுத்தவரை ஹெட் வெட்டில் 10 மேட்ச் ப்ளே பண்ணி 333 ரன் அண்ட் 37 ஆவரேஜ் வச்சிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரே ஒரு செஞ்சுரி மட்டும் தான் இருக்குது. மற்றபடி அதிகப்படியான ஸ்கோர் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட்டு பேட்டிங்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். வெனுவிலையும் பொறுத்தவரையும் 10 மேட்ச்சுக்கு 281 ரன் அண்ட் 47 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ வெனு ரெக்கார்ட், ஹெட் வெட் ரெக்கார்ட் ரெண்டுமே நல்லாவே இருக்குது. பை சான்ஸ் டாப் ஆர்டர் விக்கெட் கால்அப்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் 2 நின்ட்டார்னா பிக் மேட்சஸாக அமையறதுக்கான வாய்ப்புகள் அமையும். போத் இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்க பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் பூரா இருந்தாலும் ஸோ இந்த மேட்ச் சூரியகுமார் மேட்ச் அவரோட மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை ரிஸ்க்காக நீங்கள் கேப்டன் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக இந்த டீம் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் சூட்டபிளான ஆப்ஷன்ஸாக இருப்பார், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஹார்திக் பாண்டியா ஹெட் வெட்டில் 17 மேட்ச்சுக்கு 312 ரன் அண்ட் 17 விக்கெட் எடுத்திருக்காரு. 28 ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. பவுலிங்கில் பொறுத்தவரையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 11 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டாக பால் பண்ணுறப்போ ஹார்திக் பாண்டியாவோட ஃபேண்டசி வேல்யூ என்ன இன்க்ரீஸ் ஆகுது. செகண்டாக பால் பண்ணுறப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக போயிடுறாரு. வேணும்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் அண்ட் 55 ரன் எடுத்திருக்காரு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் கான்ட்ரிபியூட் அதிகமாக இருக்குது. விக்கெட் பொறுத்தவரை செகண்ட் இன்னிங்ஸில் 2 மேட்ச் 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஹார்திக் பாண்டியா. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ மேட்ச்சுக்கு எப்படினாலும் 1 or 2 விக்கெட் எடுத்துறாரு. பேட்டிங்கில் வந்து லிட்டில் கான்ட்ரிபியூட் கொடுத்ததுனால இவர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீமுக்குள்ளே அதிகப்படியான வந்துடுறாரு. ஸோ ஹார்திக் பாண்டியா போத் இன்னிங்ஸ்லையும் கம்பல்சரியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்காக இருக்கட்டும், ஸ்மால் லீக்காக இருக்கட்டும், சேஃபான ஆப்ஷன்ஸில் அவர் வந்துடுவார், ட்ரை பண்ணி பாருங்கள். த்ருவ் ஜூரல் பொறுத்தவரையும் ஒரு 50-50 ஆப்ஷன் தான் சொல்லுவோம். ஏன்னா டாப் ஆர்டருங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் தரப்படும். நின்றுட்டாங்க அப்படின்னா அவங்க முடிச்சுட்டு வந்துடுவாங்க இன்னிங்ஸில். டாப் ஆர்டர் பை சான்ஸ் நீங்கள் இன்னும் டிஃப்ரென்ஸில் யோசிச்சிங்கன்னா இங்கிலாண்டுக்கு எகென்ஸ்டாக ஒரு டீம் கிரியேட் பண்ணுறீங்க. ஸோ இங்கிலாண்டுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு த்ருவ் ஜூரல் சூட்டபுளான ஆப்ஷன்ஸாக வருவாங்க. இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 200 அடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை சேஸ் பண்ண போகிறப்போ கொஞ்சம் ஏர்லி விக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா த்ருவ் ஜூரல் ஒரு 2 மாற்றி ஸ்கோர் பண்ணிடுவார். அதான் காரணம் சொல்கிறேன். ஹெட் வெட் ரெக்கார்ட், வின் ரெக்கார்ட் பெருசாக இல்லை. ரீசன்ட் ஃபார்மும் கொஞ்சம் பூரா இருந்தனால ஒரு 1 சைட் டீம் கிரியேட் பண்ணுறப்போ த்ருவ் ஜூரலுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 6 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் பெருசாக அந்த கான்ட்ரிபியூட் கொடுக்குறனாலும் விக்கெட்டில் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலராக இருந்திருக்காரு வாஷிங்டன் சுந்தர். வெனுவில் பொறுத்தவரை ஒரு மேட்ச்சுக்கு 1 விக்கெட் அது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்திருக்கு. அண்ட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச்சுக்கு வெறும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் பேட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த லோயர் ஆர்டரில் கான்ட்ரிபியூட் கொடுக்குறாரு, ஃபினிஷிங்கோட எடுத்துக்கிறாரு. வாஷிங்டன் சுந்தர் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டாக பால் பண்ணார்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். பேட்டிங்லேயும் ஒரு கேட்ச் பேட்டிங்லேயும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அமையும். அக்சர் பட்டேல் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 6 மேட்ச்சுக்கு 7 விக்கெட் அண்ட் 36 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ பேட்டிங்கில் பெருசாக எதுவும் கான்ட்ரிபியூட் கொடுக்கல. அண்ட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பால் பண்ணுறப்போ 4 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா
11 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அண்ட் வெனுவில் பொறுத்தவரையும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கார். செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 6 மேட்ச்சுக்கு 9 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நம்ம நோட் பண்ணால் தெரியும், கடைசியாக நடந்த 2 T20 பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்து அவர் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அக்ஸர் பட்டேல் பொறுத்தவரையும் கம்பல்சரி பிக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஃபஸ்ட்டு பவுலிங் அப்படின்னா இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கூட நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். செகண்ட் பவுலிங்னா ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹர்ஷதீப் சிங் பொறுத்தவரையும் ஹெட் டு ஹெட்டில் 5 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 2 மேட்ச்சுக்கு 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் மட்டும்தான் எடுத்திருக்காரு. ஸோ என்னோட வேல்யூபிள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. வினோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மேட்ச்சுக்கு 6 விக்கெட், அதில் செகண்ட் இன்னிங்ஸில் அதிகமாக வந்திருக்கு. வினோவில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பட் ஃபஸ்ட் பவுலிங்னா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பவர் பொறுத்தவரையும் ஹர்ஷதீப் சிங்கிட்ட நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா பவுலிங்கில் நல்லா விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் டெத் ஓவரில் வந்து ஒரு நாட் ஓவர் போட் பண்ணுவார். இன்சியில் நியூ பவுலர்லேயும் நல்லா ஒரு ஸ்விங் போடக்கூடிய பவுலர். ஸோ அதனால் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் வரட்டு இருக்குது. போத் இன்னிங்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ரவி பிஷ்ணோயை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 3 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அந்த விக்கெட் வந்திருக்கு. வெனுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மேட்ச்சுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அதில் செகண்ட் இன்னிங்ஸில் பவுல் பண்ணுறப்போ அந்த 4 விக்கெட்டு வந்திருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப புவராக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட எடுக்கல கடைசி இந்த 2 T20. இந்த மேட்ச்சில் ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் ரவி பிஷ்ணோயை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயின் பவுலர்ஸ் எல்லாமே நீங்கள் விட்டுட்டு இவருக்கு ஒரு ஃபேவராக நீங்கள் ஒரு டீமில் கொடுத்து பாருங்கள். இன்னும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு வைஸ் கட் ஆப்ஷனோட ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வருண் சக்கரவர்த்தி ஹெட் வெயிட்டில் 2 மேட்ச் ப்ளே பண்ணி 5 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுல் பண்ணுறப்போ அந்த 5 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. வெனுவில் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லா இருக்குது. ஃபஸ்ட் மேட்ச் 3 விக்கெட்டும், செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இவரை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னால இங்கிலாந்து பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. எர்லியும் பார்த்திங்கன்னா ஹாரி ப்ரூக் ரொம்ப கஷ்டப்படுறாரு வருண் சக்கரவர்த்தி பிக்கிறதுக்கு. இந்த ஆப்ஷன்ஸ் வைஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு போலிங்கன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு இம்பார்ட்டன்ஸ் பிக்காக இருக்க போகிறார் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட பிளேஸ் வைஸ் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். பிலிப் சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் வெயிட்டில் 5 மேட்ச்சுக்கு வெறும் 17 ரன் எடுத்திருக்காரு. ரொம்ப புவரான ஒரு ரெக்கார்ட். அண்ட் வெனுவிலையும் பெருசாக ரெக்கார்டு இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகிருக்கு. ஒரு 10 ரன் கூட கடைசி இந்த 4 மேட்ச்சில் அடிக்கலை. அண்ட் இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் விக்கெட் கீப்பிங் பண்ணி இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாரு. எல்லோரும் ஒரு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மேட்ச்சில் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, இந்த மேட்ச்சில் பிலிப் சால்ட்டுக்கு ரிஸ்க்காக நான் ட்ரை பண்ண போகிறேன், எனக்கு பரவாயில்லன்னு சொல்லுச்சு அப்படின்னா ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மேட்ச்சில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்க போது. ஸோ என்னோட பர்சனலாக கிராண்ட் லீக்கில் நான் அவரை கேப்டனாக ஆப்ஷனாக நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அண்ட் பென் டக்கட் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 2 மேட்ச்க்கு 7 ரன் அடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. வெனு ரெக்கார்டு எதுவும் இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கடைசியாக நடந்த ஒரு 3-4 மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக தான் இருக்குது. பட் பிபியில் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சுருந்தார். பட் இந்த ஏஷியன் கண்டிஷனில் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் அவருக்கான ஃபார்மேஷன் கிடைக்கல. பட் அதில் பொறுத்தவரையும் ஸ்பின்னு கொஞ்சம் வீக்னஸாக இருக்கனால எர்லி விக்கெட்டை விட்டுறாரு. நிறையா பார்த்திங்கன்னா பெரிய தப்பான ஷாட் ஆட போய் விக்கெட்டை விட்டு போயிடுறாரு. இந்த மேட்ச் பொறுத்தவரை பென் டக்கட் பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணார் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அண்ட் பார்த்திங்கன்னா டைமண்ட்ஸ் எல்லாம் ஸ்மால் டைமண்ட்ஸாக இருக்கனால இவருக்கு பேட்டில் பட்டுருச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஸ்கோர் ஆடிட்டு போயிடுவார். ஸோ பர்சன்டேஜ் வைஸாக ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பிளேயர் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 24 மேட்ச்சுக்கு 611 ரன் 36 ஆவரேஜ் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லும் நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கக்கூடிய பிளேயர். வெனு ரெக்கார்டு பெருசாக இருந்தாலும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா அவர் அதிகம் மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அதிகமாக ஐபிஎல் ப்ளே பண்ணனால எல்லா வெனுவோட ரெக்கார்டும் இருக்குது. சரி, டைமண்ட்ஸுன்னு எல்லாமே பிச் எல்லாமே தெரியும். ஸோ அந்த வைஸ் பார்க்குறப்போ ஜாஸ் பட்லர் 1 மேட்ச் ஒரு ஆர்மியாக காட்டிகிட்டு இருப்பார். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர் சேஃபான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். பட் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் சொல்கிறேன், ஸ்மால் லீக்கில் நீங்கள் சேஃபான ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். கிராண்ட் லீக்கில் ஒவ்வொரு டீமில் வச்சு நீங்கள் மிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஹாரி ப்ரூக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெட் வெயிட்டில் 7 மேட்ச்சுக்கு 110 ரன், போத் இன்னிங்ஸில் கொஞ்சம் டிசைடான ரெக்கார்டு வச்சிருக்காரு. வெனு ரெக்கார்டு பெருசாக இல்லை. பட் இவரை ஃபார்ம் தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. பட் இருந்தாலும் நல்ல குவாலிட்டியான பேட்ஸ்மேன் வருண் சக்கரவர்த்திக்கிட்ட தொடர்ச்சியாக 2 மேட்ச்சில் போல்ட் ஆகிட்டே இருக்கார். அவரை பிக் பண்ணுறது மட்டும் கஷ்டப்படுறாரு. பட் மற்றபடி பார்த்திங்கன்னா ஃபேஸ் பாலராக இருக்கட்டும், லெக் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே நல்லா ஆடிப்பட போகிறாரு. வருண் மட்டும் பிஸ் பண்ணுற கஷ்டப்படுறாரு. இந்த மேட்ச் பொறுத்தவரையும் டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் ஹாரி ப்ரூக்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜேம்ஸ் ஸ்மித்தை பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 1 மேட்ச்சுக்கு 22 ரன் எடுத்திருக்காரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸும் கொஞ்சம் பூராக தான் இருக்குது. இவரெல்லாம் ஒரு 50 ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாஸ் பட்லர் சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட் இப்படி ட்ரை பண்ணி இருக்கிறப்போ ஸ்மித்தை பொறுத்தவரை ஒரு 50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்தியா டீமில் எப்படி த்ரூவ் ஜூரோடோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் ஸ்மித்தை பொறுத்தவரை ஒரு 1 சைட் டீம் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துக்கு இவரை சூட்டபிள் ஆப்ஷன்ஸ் தான் இருப்பார். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டோன் பொறுத்தவரையும் ஹெட் வெயிட்டில் 7 மேட்ச்சுக்கு 1 விக்கெட் அண்ட் 81 ரன் அடிச்சிருக்காரு.
ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் அதிகப்படியான கான்ட்ரிபியூட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் பால் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப பூராக இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேட்டிங்லேயும் வந்து கான்ட்ரிபியூட் கொடுக்க மாட்டேறாரு, பவுலிங்லேயும் ஒரு விக்கெட் கூட எடுக்கலை. ரொம்ப மோசமாக தான் இருக்குது ஒரு ஃபார்ம் வைஸ். இந்த மேட்ச்சில் பொறுத்தவரையும் ரிஸ்க்காக நீங்கள் டீமில் ட்ரை பண்ணுறப்போ வைஸ் கட் ஆப்ஷனாக நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவர்டன் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 2 மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் அண்ட் 7 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ 7 ரன்னும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் வந்திருக்கு. விக்கெட் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் எடுத்திருக்காரு போல் பண்ணி. வேணுவில் ரெக்கார்டு அவருக்கு இல்லை, பட் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் பிபியில் பொறுத்தவரையும் மெயின் ரோல் பண்ணனால ஒரு பேட்டிங்கில் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் கொடுத்தாரு. ஸோ நேஷனல் டீமுக்கு வரனால அவரோட டவுன் கொஞ்சம் கீழே போகும் அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதை வைஸ் சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச்சில் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு பொறுத்தவரை கிராண்ட் லீக்கில் ஒரு வைஸ் கட் ஆப்ஷனை கூட ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் நீங்கள் இவரை கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டு அதர்வைஸ் பிளேயருக்கு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் பிரைடன் காஸ்ட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி 3 விக்கெட் அண்ட் 31 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ போன மேட்ச்சில் பார்த்திங்கன்னா இந்த லோயர் ஆர்டரில் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் கொடுத்தாருன்னு சொல்லணும். குயிக்காக ஒரு 31 ரன் அடித்து நாட் அவுட்டில் போனார். அது மட்டும் இல்லாமல் 3 விக்கெட்டும் எடுத்து ட்ரீம் டீமோட கேப்டனாகவே வந்தார். பட் இந்த மேட்சும் அதை செய்வாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். பட் இவரை பிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா பொழந்துருவாங்க. பட் அதனால் பிக் பண்ணுறது கொஞ்சம் ஸ்மால் டைமென்ஷன்றதுனால இந்த மேட்சை பொறுத்தவரையும் கிராண்ட் லீக்கில் நீங்கள் இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்கில் வச்சு பாருங்கள். ஸோ கேப்டன் வைஸ் கட் ஆப்ஷனாக எலிஜிபிள் பர்சனாக இருப்பார் அப்படிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான். பட் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வரையும் இந்த மேட்ச் பொறுத்தவரையும் வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 8 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 8 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 3 மேட்ச்சுக்கு 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஒரு இம்பார்ட்டன்ட். ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா மேட்ச் எப்படினாலும் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. ஸோ பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் அடிச்சுப்படுறாரு. ஸோ அதை வைஸ் பார்க்குறப்போ ஜோஃப்ரா ஆர்ச்சர் போத் இன்னிங்ஸ்லேயே வேல்யூபிளான பிளேயராக அமைஞ்சிடறாரு. ஆடியல் ரஷீத் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 15 மேட்ச்சுக்கு 11 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு பால் பண்ணுறப்போ 9 மேட்ச்சுக்கு 7 விக்கெட்டும், செகண்டாக பால் பண்ணுறப்போ 5 மேட்ச்சுக்கு 4 விக்கெட்டும் ஆடியல் ரஷீத் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் கொஞ்சம் பார்க்குறப்போ ஒரு விக்கெட் மட்டும் தான் மேட்ச்சுக்கு எடுத்துகிட்டு வராரு. பட் ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு கம்மியாக அமையுது. ஸோ 2 விக்கெட் எடுத்தால் மட்டும் தான் ட்ரீம் டீமில் வர முடியும். அந்த வைஸ் பார்க்குறப்போ ஜிஎலுக்கு ஒரு சூட்டபிளான ஆப்ஷனாக இருப்பார். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பால்ஸ் அடிக்க போகிறப்போ ஸ்பின்னர் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரை ஸ்பின்னர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால ஆடியல் ரஷீத் இந்த மேட்ச் 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான நான் கருதப்படுறேன். அண்ட் மார்க்வுட் பொறுத்தவரையும் ஹெட் வெட்டில் 6 மேட்ச்சுக்கு 6 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பால் பண்ணுறப்ப தான் அதிகப்படியான விக்கெட் எடுத்திருக்காரு. 5 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்ட் செகண்ட் இன்னிங்ஸில் பெருசாக ரெக்கார்டு எதுவும் இல்லை. அண்ட் வெனூர் ரெக்கார்டும் பூராக இருக்குது. ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கடைசி மேட்ச்சில் மட்டும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தால் மற்றபடி விக்கெட் எதுவும் அவர்கிட்ட கிடைக்கல. ஸோ ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் நீங்கள் அவரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீக்கில் கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ண வச்சிங்கன்னா ஒரு வைஸ் கட் ஆப்ஷனாக கூட நீங்கள் மார்க்வுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் 1-2 டீமில். ஓகே, இப்போ அடுத்தா பார்த்தீங்கன்னா பிளேயர் பேட்டிலுக்கு வருவோம். ஸோ பிளேயர் பேட்டில் பொறுத்தவரையும் அபிஷேக் சர்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க்வுட் அண்ட் ஆடில் ரஷீத்துக்கிட்ட ஒவ்வொரு முறை விக்கெட்டை இழந்திருக்காரு. சஞ்சு சாம்சன் பொறுத்தவரையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை எடுத்திருக்காரு. அண்ட் திலக் வர்மா பொறுத்தவரையும் பிளேயர் பேட்டில்ஸ் எதுவும் இல்லை. அண்ட் சூரியகுமார் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரைடன் கரஸ்ட் ஒரு முறையும் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட 9 இன்னிங்ஸில் 3 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அதே மாதிரி ஆடில் ரஷீத் கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு சூரியகுமார் யாதவ். அண்ட் துருவ் ஜுரல் பொறுத்தவரையும் ஒரே ஒரு விக்கெட் பிரைடன் காஸ்ட் மட்டும் ஒரு விக்கெட்டை இழந்திருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஜெமி ஓட்டன்ட்ட ஒரு முறையும் பிரைடன் காஸ்ட் ஒரு முறையும் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட 12 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. அதே மாதிரி மார்க்வுட்டுக்கிட்டையும் 9 இன்னிங்ஸில் 2 முறை அவரோட விக்கெட்டை ஹர்திக் பாண்டியா இழந்திருக்காரு. வாஷிங்டன் சுந்தர் பொறுத்தவரையும் பிரைடன் காஸ்ட் ஒரு முறையும் அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர்கிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் பிலிப் சால்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்ஷதீப் சிங் கிட்ட 5 இன்னிங்ஸில் 2 முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. அண்ட் அக்ஷர் பட்டேல் கிட்டையும் ஒரு முறை விக்கெட்டை விட்டுருக்காரு. லெக் ஸ்பின்னுக்கிட்ட 72 இன்னிங்ஸில் 31 முறை பிலிப் சால்ட் விக்கெட்டை இழந்திருக்காரு. பென் டேக்கெட் பொறுத்தவரையும் வாஷிங்டன் சுந்தர் ஹர்ஷதீப் சிங் 2 பேர்த்திட்டையும் ஒரு முறை பென் டேக்கெட் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஜாஸ் பட்லர் பொறுத்தவரையும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 21 இன்னிங்ஸில் 5 முறையும் அக்ஷர் பட்டேல் கிட்ட 15 இன்னிங்ஸில் 3 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஜாஸ் பட்லர். ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு முறையும் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு ஜாஸ் பட்லர். ஹாரி ப்ரூக் பொறுத்தவரையும் ஹர்ஷதீப் சிங் கிட்ட ஒரு முறையும் அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட 3 இன்னிங்ஸில் 2 முறையும் ரவி புஷ்னா கிட்ட 2 இன்னிங்ஸில் 1 முறையும் அவரோட விக்கெட்டை இழந்திருக்காரு. அண்ட் லியம் லிவிங்ஸ்டன் பொறுத்தவரையும் ஹர்திக் பாண்டியா கிட்ட 6 இன்னிங்ஸில் 3 முறை அவரோட விக்கெட்டை விட்டுருக்காரு. அக்ஷர் பட்டேல் கிட்ட 6 இன்னிங்ஸில் 2 முறையும் அதே மாதிரி ஹர்ஷதீப் சிங் ஒரு முறை அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட 4 இன்னிங்ஸில் 2 முறையும் விக்கெட்டை விட்டுருக்காரு லியம் லிவிங்ஸ்டன். லெக் ஸ்பின்னுக்கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்குது. 103 இன்னிங்ஸில் 30 முறை அவரோட விக்கெட்டை லெக் ஸ்பின்னுக்கிட்ட விட்டுருக்காரு. ஓவர்டன் பொறுத்தவரையும்
வருண் சக்கரவர்த்திட்ட ஒரு முறையும் அக்சர் பட்டேலிட்ட ஒரு முறையும் விக்கெட்டை இழந்திருக்காரு. ஓகே, ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வருவோம். காமனான சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனில் ஹர்திக் பாண்டியா வெஸ் ஜாஸ் பட்லர் இந்த காம்பினேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஃப்ரென்ஷியலாக நம்ம இந்த டீமில் கிராண்ட் லீக்கில் யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறோம் ரிஸ்க்காக கேப்டன்ஸ்க்குனா திலக் வர்மாவுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ்க்கு கொடுத்து பாருங்கள். அண்ட் பிலிப் சால்ட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் உங்கள் டீமில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ் அண்ட் பிரைடன் கார்ஸ் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனா உங்கள் கிராண்ட் லீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி 6 கிராண்ட் லீக் டெமோ டீம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். அண்ட் டீம் 1 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட், சூரியகுமார் யாதவ், ஹரி ப்ரூக், திலக் வர்மா, ஓவர்டன், ஹர்திக் பாண்டியா, மார்க்வுட், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் கேப்டன் ஆப்ஷனாக சஞ்சு சாம்சனுக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா பிலிப் சால்ட்டுக்கும் நான் 2 விக்கெட் கீப்பருக்குமே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் இன்னும் சேஞ்சஸ் பண்ணி வேறு ஏதாச்சும் ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக் இருக்கார், அவருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான கேப்டன்ஸ்க்கான கொடுத்து பார்க்கலாம். இல்லை சூரியகுமார் யாதவ் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ரிஸ்க்கான கேப்டன்ஸ் கொண்டு மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். பர்டிகுலர் இந்த டீம் பொறுத்தவரையும். அண்ட் டீம் 2 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், சூரியகுமார் யாதவ், பென் டக்கட், அபிஷேக் சர்மா, அக்சர் பட்டேல், லியாம் லிவிங்ஸ்டன், ஹர்திக் பாண்டியா, வசிடன் சுந்தர், பிரைடன் கிராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணக்கூடிய செகண்ட் கிராண்ட் லீக் டெமோ டீம். இதில் நான் கேப்டன் ஆப்ஷனாக பட்லருக்கும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கும் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அதர்வைஸ் நீங்கள் இந்த இடத்துல பென் டக்கட் கூட ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை வாஷிங்டன் சுந்தர் ஆர் ஹர்திக் பாண்டியா இவங்களுக்கு கூட நீங்கள் ஒரு கேப்டன் ஆப்ஷனாக கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் டீம் 3 பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர், ஜே ஸ்மித், சூரியகுமார் யாதவ், பென் டக்கட், அபிஷேக் சர்மா, ஹாரி ப்ரூக், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா அண்ட் பிரைடன் கிராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 3வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமான கேப்டன் ஆப்ஷனாக அபிஷேக் சர்மாக்கும் வைஸ் கேப்டனாக ரிஸ்க்கான பென் டக்கட்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் இந்த டீமில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ஹாரி ப்ரூக் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக கொடுத்து பாருங்கள். இல்லை திலக் வர்மா கூட ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், பர்டிகுலர் இந்த டீம் பொறுத்தவரையும். அண்ட் 4th டீமில் பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஓவர்டன், ஹர்திக் பாண்டியா, பிரைடன் கிராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணக்கூடிய 4வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமான கேப்டன் ஆப்ஷனாக வருண் சக்கரவர்த்திக்கும் வைஸ் கேப்டனாக பிரைடன் கிராஸ்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் அதர்வைஸ் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் இந்த டீமில் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ஓவர்டன் இருக்கார், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஹர்ஷதீப் சிங் கூட ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் 5வது டீம் பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர் அண்ட் சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், பென் டக்கட், அக்சர் பட்டேல், லியாம் லிவிங்ஸ்டன், ஆதில் ரஷீத், மார்க்வுட், ஹர்ஷதீப் சிங், ரவி பிஷ்னாய் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய 5வது கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமில் நான் கேப்டன் ஆப்ஷனாக மார்க்வுட்டுக்கு ஒரு ரிஸ்க்கான கேப்டன் ஆப்ஷனாகவும் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேலுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ரிவர்ஸ் கூட பண்ணி பார்த்துக்கலாம். அக்சர் பட்டேல் கேப்டனாகவும் மார்க்வுட்டை வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஸோ இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் இந்த இடத்துல ட்ரை பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா ரவி பிஷ்னாய் ஆர் ஆதில் ரஷீத் இவங்க 2 பேர்த்துலேருந்து யாராச்சும் ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு ரிஸ்க்கான ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனை நீங்கள் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனல் டீம் பொறுத்தவரையும் ஜாஸ் பட்லர் ஆர் சஞ்சு சாம்சன், பிலிப் சால்ட், சூரியகுமார் யாதவ், அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா ஆர் மார்க்வுட், பிரைடன் கிராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷதீப் சிங் இது நான் பிக் பண்ணிருக்கக்கூடிய ஃபைனல் கிராண்ட் லீக் டெமோ டீம். இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷனாக ஹர்திக் பாண்டியாவுக்கும் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதர்வைஸ் நீங்கள் இன்னும் ரிஸ்க்காக நீங்கள் வேறாச்சும் ட்ரை பண்ணு வச்சிங்க அப்படின்னா சொன்ன மாதிரி மார்க்வுட் இருக்காங்க, அதுலேருந்து அக்சர் பட்டேல் இந்த காம்பினேஷனில் நீங்கள் ஒரு ரிஸ்க்கான வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பர்டிகுலர் டீமுக்கு. ஸோ ஓகே, இந்த டீம் எல்லாமே லைனப் சொல்கிறதுல நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். லைனப் சொன்னதுக்கப்புறம் சேஞ்சஸ் பண்ணி நான் ஃபைனலாக உங்களுக்கு நான் டெலிகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வச்சுருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.